வணக்கங்க. நேத்து எங்க ஊர் பக்கம், எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவ்வளவுதாங்க. அங்க தர்மபுரிங்க, எங்க ஊர் பக்கத்துல தான் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கள்ள சரக்கு வித்துன்னு இருந்தாங்க. அத பார்த்த பெண்களுக்கு அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா கோபம் வந்து பெண்கள் எல்லாமே போய் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இது எவ்வளவு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தெரியுமா? சென்னையில இருக்கிற பெண்கள் முன் வந்தா ஒரு ஒயின் ஷாப்பையும் காலி பண்ணலாமே. ஆனா நம்ம ஏன் செய்ய முன் வர மாட்டேங்கிறோம். ஆனா தர்மபுரியில உண்மையாலுமே வீர பெண்கள்ங்க. அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்றேங்க. இந்த மாதிரி எல்லா பகுதியிலயும் எல்லா பெண்களும் முன் வந்து அவங்கவுங்க பிரச்சனைய சரி செஞ்சா மட்டும்தாங்க பண்ண முடியும். இவங்க ஏன் பண்ணணும், அவங்க ஏன் பண்ணணும், நம்ம ஏன் கேட்கணும்? நம்மளே நம்ம பகுதிகளை சரி பண்ணிக்கணும். ஆனா அது ஒரு பெண்ணால முடியாதுங்க. அந்த பகுதியில இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணா மட்டும்தாங்க பண்ண முடியும். தர்மபுரி பெண்ணகம் பெண்கள் வீர பெண்கள். அவங்க எப்படி அவங்க பகுதியில இருக்கிறவங்கள கூட்டிக்கின்னு போய் உடைக்கிறதுக்கான தைரியம் வந்ததோ அதே தைரியம் நமக்கும் வரணுங்க, எனக்கும் வரணும். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அடிமை ஆயிடுறாங்க, தப்பான ஒரு தவறை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் அவங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறைய பெண்கள் விதவை ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விதவை ஆகிறதும் ஒண்ணு, அவங்க வீட்டுக்காரர் இறக்கறது ரெண்டு கவலை தான். அந்த குழந்தைங்க அப்பா இல்லாம அங்க ஒரு வெளியில போனாலும் ஒரு எதுனா ஒரு சின்ன அந்த அந்த பிள்ளைங்க மேல எதனா ஒரு மிஸ்டேக் வந்தாலும் அப்பா இல்லாத பிள்ளை அப்படிதான் வளரும் அப்படின்னு ஒரு பேசுறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வெறி வருது. நம்மளை இப்படி கேக்குறாங்களேன்னு ஒரு வெறி வருது. அப்போ அம்மா மேல கோவத்தை காட்டுது. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற க்ளோஸ் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு அப்படியே அது ஒரு சண்டையாவே, அவங்க ஒண்ணு பேசுறதுக்கு உங்க அப்பா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, நான் என்னடா பண்ண, ஒருத்தவங்க பேச போறது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு வாக்குவாதமா வந்து அவங்களுக்குள்ளே அது ஒரு அந்யுன்யமா இல்லாமலே போகுது. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு நடக்குதுங்க. உண்மையான சம்பவங்க. குடிச்சிட்டு கிணத்துல குச்சிட்டாங்க. 3 பசங்க, 2 பொண்ணு ஒரு பையன். உயிர் நாடி இறந்துட்டான். ஆனா அந்த பொண்ணு கொளுத்து வேலைக்கு போயிட்டு எல்லாமே போய் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு போல்டான பொண்ணா இருக்கோ அவளால முடிஞ்சுது. எல்லா பொண்ணும் போல்டா இப்ப இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க முடியுமா? மது கலாச்சாரத்தை ஒழிச்சா மட்டும்தாங்க இனி வர இளைஞர்கள் வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் இந்த நாட்டுல அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களே அவங்கள சரி பண்ணி வரணும்னா இந்த மதுலாம் இல்லாம இருந்தா மட்டும்தாங்க இந்த நாடே நல்லா இருக்கும். இந்த நாட்டுல உள்ள இளைஞர்கள் உண்மையாலுமே நல்லா இருப்பாங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.